சரி, கிறிஸ்துக்குள்ளாக கூடி வந்திருக்கிற யாவருக்கும் சோத்திரம். இந்த நாளில் கூட நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தான் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் என்பது இது இந்த சமயத்தில் மட்டும் எழுதப்பட்டது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நடந்தது, நடக்க போவது, நடக்க வேண்டியது எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, நம்ம தேவனானவர் யோவான், அப்போஸ்தலர் யோவானால் நம்ம அவர் யார், எந்த யோவான்னு நம்ம பார்த்தோம். அவர் மூலமாக கொடுக்கப்பட்டது. 1 to 5 நம்ம பார்க்குறோம். நம்ம இது ஏதோ ஒரு நடக்க போகிற காரியம் மட்டும் கிடையாது. நாம் பரலோகத்தில் எப்படிலாம் தேவனானவர் உருவாக்குறாரு அப்படின்ற காரியங்களை நாம் பார்த்துட்ருக்கோம். சரி, உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது. இது அவர் யார் பார்க்குற ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, யோவான் தான் தொடர்ந்து பேசுகிறார். ஒரு பார்க்குற தரிசனத்தை வெளிப்படுத்துதலை அவர் காண்பிக்கிறார். இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒரு வீற்றிருந்தார். யார், எப்படி இருந்தார், எதற்காக அவர் பூமிக்குரிய கேருபீன்களில் எப்படி ஃபிசிக்கலாக அவர் வாசம் செய்தார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இப்போ பூமிக்குரிய இஸ்ரவேலர்கள் அந்த கேருபீன்கள் வருவதை காணுவாங்க, அந்த மேகம் வருவதை காணுவாங்க. இது எங்கே பார்க்கலான்னா, எரேமியா புஸ்தகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். எரேமியா 10:1 நீங்கள் பார்க்கலாம். சரி, வீற்று இருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும். இது மூல உபதேசத்தில் மூல மொழியில் பார்க்குறோம் அப்படின்னா, பார்வைக்கு, நம்மளுடைய பார்வைக்கு அது என்ன கல் அப்படின்னா வஜ்ரக்கல், ஜெம்ஸ்டோன் தான். ஜெம்ஸ்டோன் சாதா ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வெளியேறப்பட்ட ஒரு கல். பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தன. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. இதை நிறைய உதாரணை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்காரு. நாம் பார்க்குறோம், அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நிலரத்தின் ரத்தனம் போல விளங்கும். நிலரத்தனம், இது ஒரு கல். நிலரத்தனம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேலே மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. சிங்காசனத்தின் சாயலும், சிங்காசனம்னா என்ன, அதிகாரம், புரியுதுங்களா? அதிகாரம். சிலுவைனா பாடு, துரைத்தனம்னா அதிகாரம்னா, இதை இந்த மாதிரி வேத வாக்கியங்களுக்கு அந்த அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவைகளின் தலைக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில், மண்டலம்னா ஒரு செட்டப், மண்டலத்தின் மீதில் நிலரத்தனத்தின் போல, அது ஒரு ஜெம்ஸ்டோன், அது ஒரு ஸ்டோன் விளங்கும். ஒரு சிங்காசனத்தின் சாயலும், சிங்காசனம், சாயல், இதெல்லாம் எதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு சாயல், பிதாவின் சாயல். சிங்காசனத்தின் சாயல் ஒரு அதிகாரத்தை அவருக்கு வைத்திருக்கிறார். சாயலாக அந்த சிங்காசனத்தின் சாயல் மேல் மனுஷருக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அதிகாரம் யாருன்னா மனுஷனுக்கு ஒத்த சாயலா இருந்துச்சு. யாரு மனுஷனா இருந்தா நமக்கு தெரியும், மனுஷகுமாரன் தான். இது இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ அதிகாரம் இருந்துச்சுன்னு.
இங்கே நீங்கள் பார்க்குறோம் யாத்திராகமம் புத்தகம் 24:10 இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழே நிலக்கல்லு கீழத்தை வேலுக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரகாரத்திற்கு ஒப்பாகவும் இருந்தது. அதே தான் இங்கே எரேமியா 10:1 சொல்கிறாரு, இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல். கேருபீன்கள் எப்படி இருக்கும், அது எந்த சைடு, இடது பக்கம்ல வலது பக்கமாக நின்றுருக்கு, அதுக்கு மேலே ஒரு மேகம் வந்து நிற்கும். அப்போ தான் தேவன் வந்து கேருபீன்கள் மத்தியில் பேசுவார். அது மத்தியில் பேசும்பொழுது அது எப்படி தேவனுடைய தேவன் பேசுகிறதை போல அதிகமான ஒரு தேவன் பேசுகிறதை போல் இருந்தது கேருபீன்கள் பேசுறது அப்படின்னு. உண்மையாக தேவன் தான் பேசுகிறார், அதுக்கு மூலமாக தேவன் பேசுகிறார். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேலே இருந்த மண்டலத்திலே இந்திர நிலத்தின் மேரென்ற சிங்காசனங்கள் சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவர்களுக்கு மேலே காணப்பட்டது. இது சொல்றாரு, கேருபீன்களை எப்படியாக சொல்றாங்களோ, அவருடைய சிங்காசனத்தை எப்படியா சொல்றாங்களோ, அது வீற்றிருந்தவர் எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்களோ, வீற்றிருந்தவர் எப்படி இருக்காரு, எவ்வளோ அதிகாரம் உள்ளவராக இருக்கார். பழைய பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பேசணும்னா கேருபீன்கள் இருக்கணுங்க. அவங்க தேவன் பேசணும்னா, இஸ்ரவேலர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கணும்னா கேருபீன்கள் வந்துடும். இங்கே பார்க்குறோம், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்திற்கும் ஒப்பா இருந்தார். பதுமராகனா அது எப்படி இருக்கும், கல்லுலாம் நமக்கு தெரியாது, ஆனால் அது வெளியேறப்பட்ட கல். அது பார்த்தா நம்ம மூல உபதேசத்தில் அது பார்க்கும்போது அது ஒரு கல், ஸ்டோன். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. மரகதம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனால் பார்த்தது கிடையாது இல்லை. சரி, இந்த பூமியிலே இல்லையோ அப்படின்னா எனக்கு தெரியாது, நான் இதுவரையும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அதே போல் கற்கள், வெளியேறப்பட்ட கற்கள்லாம் இருக்குது, இன்னும் நிறைய வெளியேறப்பட்ட கற்கள்லாம் இருக்குது. ப்ளூ கலரு, ரெட் கலரு, பிங்க் கலர், இது மாதிரி கற்கள்லாம் நிறைய இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணலாம். இருந்தாலும் அதெல்லாம் சொல்கிறாரு, மனுஷருக்கு ஒத்த ஒரு சாயலாக இருந்தது. அவருடைய இடுப்பை காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறமும் சுற்றிலும் அக்னிமயமான செங்கு சாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்புக்கள் காணப்பட்டது முதல் கீழ் எல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றியும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மலையெல்லாம் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருக்கிறது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவனுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய மகிமை வல்லமை எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. மழை பெய்யும் நாளில், ரியல் தானே இது, வானவில் எப்படி இருக்கும் நான் பார்த்துருக்கோம், ஆனால் ரேர் தான் இப்போ வரதுலாம். மழை பெய்யும் நாளில் மேகத்திலே வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. அதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது. அப்பயே என்ன செய்கிறாரு அப்படின்னா, முகம் குப்பை விழுந்து அப்பொழுதே பேசுகிற ஒருவனுடைய சத்தத்தை கேட்டேன்.
இது ஏன் எல்லாருமே பார்க்கும்போது எரேமியா இங்கே தீர்க்க தரிசனம் பார்க்குறாரு, தானியேல் தீர்க்க தரிசனம் பார்க்குறாரு, இங்கே யோவான் தீர்க்க தரிசனம் பார்க்குறாரு, எல்லா வெளிப்படுத்தல் பார்க்கும்போதும் என்ன ஆகுது அவங்களுக்கு? கீழே ஏன் முகக்குப்புற விழுந்துடுறாங்க தெரியுமா? அவங்களால அது ஏற்றுக்கொள்ள முடியல. ஏதாவது ஒரு சாதாரண மனுஷன் பார்க்குறது கிடையாது. அதெல்லாம் சாதாரணவங்க அதை 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 என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து அதை பழகு இருந்தால் மாத்திரமே அதை என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம பார்க்குறோம். ஏன்னா எந்த ஒரு பயங்கரமான விஷயத்தையும் நம்மளுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. சரி பாருங்க, எரேமியா 3:23 பார்த்தீங்கன்னா, அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். அவருடைய மகிமையை காணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஏற்றுக்கொள்ள முடியல. சாதாரண அவருடைய மகிமை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஃபிசிக்கல் பாடியை சேர்த்து அதை பார்க்கும் பொழுது தான் அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா, அதை பார்க்க முடியல, அவங்களால தாங்க முடியல. மோசே கூட உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும்னு சொல்லும் போது என்னாச்சு, காமிச்சாரா? அது இயேசுவாது கூட இருக்கலாம், கர்த்தராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் பார்த்தது என்ன சாயல்? அந்த நிழலை பார்த்தேன்னு சொல்கிறார் இல்லையா? அது என்ன? அன்பு, இரக்கம், தயவு, இதை தான் கடந்து போக செஞ்சேன்னு சொல்கிறார் இல்லையா? அவர் ஃபிசிக்கலான ஒரு சரீரத்தை தான் காமிச்சாரே தவிர ஆவிக்குரிய சரீரத்தை பார்த்துருக்க முடியுமா? பார்த்துருக்க முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய சரீரத்தை காணுவதற்கும் பார்ப்பதற்கும் நம்ம என்ன இல்லை, நம்ம இந்த கண்ணுனால நம்மளால் பார்க்க முடியாது. நான் இயேசுவை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இயேசு தரிசனமாகும் போது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, பாதி மனுஷனாவோ பாதி மறுரூபமான சரீரத்தில் இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. தோமாவே விரலை விட்டு பாருன்னு தான் சொன்னார். எங்கே விரலை விட்டார்? விரலை போட்டு பாருன்னு. அப்படி தானே போட்டார். கை போச்சு, பாதியாக போல. ஆனால் அந்த அந்த ஓட்டை இருந்ததா இல்லையா? ஃபிசிக்கலாக இருந்துச்சு இல்லையா? அந்த ரூபத்தில் மறுரூபமாகி தானே காமிச்சார். அவருக்கு தெரியல. நீங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்களே எல்லாருமே. ஏன் விவரிக்க வேண்டியது? அது பூமிக்குரிய சரீரம் கிடையாது, அது ஆவிக்குரிய சரீரம். அது மறுரூபம் ஆயிடுச்சு. அவர் வரும்பொழுது ஏன் அப்படியே சடனாக அப்பியரன்ஸ் ஆகணும்? அப்படியே தோன்றலாம், அப்படியே தோன்றி அப்படியே போய் மறைஞ்சிருக்கலாமே. எதுக்காக அப்படியே வராது, கடந்து வராது? அது ஆவிக்குரிய சரீரம். அவங்களுக்கு காமிக்கிறது பூமிக்குரிய சரீரம். அவருக்கு ஒரு புது வகையான சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. லோத்து விஷயத்தில் கூட அவங்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க சாப்பிட்ருக்காங்க இல்லையா? அவங்க சாப்பிட்டாங்க இல்லையா? அவங்க எப்படி சாப்பிட முடிஞ்சுது? அது எப்படி ஆவிக்குரிய சரீரத்தில் சாப்பிட முடிஞ்சுது? புரியுது நான் சொல்கிறது? புரியுதா? பூமிக்குரிய சரீரம் தான் காண முடியும். அவங்க பூமிக்குரிய அவங்கள பார்க்கும்போது அந்த சரீரம் நாம் பார்க்கத்தக்கதான பூமிக்குரிய சரீரமாகவே இருக்குது. அது ஏமாற்றக்கூடியதோ மாயமாலம் பண்ணுறதோ கிடையாது. அவங்களுடைய மகிமையை காணத்தக்கதாக காட்டும் பொழுது அது பூமிக்குரியது தான். அது நம்ம காணக்கூடிய ஒரு சரீரம் தான். அது இந்த சரீரத்தில் பார்க்கக்கூடியது தான். அதுவே நம்மளால் தாங்க முடியும். அவருடைய நித்தியமானதை நம்ம பார்த்தோன்னா தாங்குவோமா? அதற்கு ஏதுவான பக்குவமுள்ள இருதயத்தை நம் தேவனானவர் இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்வார் அப்படின்னா கட்டமைக்கிறார். நம்ம கடந்த தினத்தில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதில் நமக்கு என்ன இருக்கும்? பயப்படக்கூடவன்னு அங்கே போக முடியாது. அவிசுவாசி அங்கே போக முடியாது. விக்கிரக ஆராதனை செய்கிறவன் அங்கே போக முடியாது. பொய்யன் போக முடியாது. நாம் பார்க்குறோம். எதை குறித்து பயப்படுறாங்க? ஏன் பயப்படுவாங்க அவங்க? நான் பூர்ணமாக இருக்கிறேனா இல்லையோ? ஒருவேளை சரி, இயேசுனுடைய கிரியைகளுக்கு ஒத்த கிரியை என்னுடைய கிரியைகளை வைத்து பார்க்கும்போது எவ்வளோ சிமிலராக இருக்கும், ஒரே ஒத்து போவோம். பார்ப்போம். அதை நம்ம படிக்க போகிற அந்த காரியங்களை எல்லாம் எவ்வளோ கிரியைகள் என்னிடத்தில் காணப்படுது. ஆவிக்குரிய சபையானது எதுக்கு அழைக்கப்பட்டது? எப்படி இருக்கிறாங்க? இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாங்க. மூல உபதேசத்தை போதிக்கிறாங்க. மூல உபதேசம் யாருக்கு? ஆவிக்குரியவர்களை குழந்தையா இருக்கிறீங்க, உங்களை ஆவிக்குரியவன் என்று எண்ணி பேச முடியல, குழந்தைக்கான போஜனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், பாலையை குடிக்க கொடுக்குறேன்னு சொல்லி
இது யாருக்கு? இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் யாருக்கு? நீதியில பழக்கமுள்ள கடினமான உபதேசத்தை கேட்கக்கூடிய மனுஷர்கள். இதெல்லாம் விக்கிக்கும். இங்கே விக்கிக்கும். ஒரு குழந்தைக்கு போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்தோன்னா என்ன ஆகும்? கற்றுக் கொடுக்கலாம், அறிந்து கொள்ளலாம். அவங்க எல்லாமே அறிந்து கொள்ளணும். சகல நன்மையும் கற்றுக்கொள்ளாமல் கேட்காம எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க? ஒரு மனுஷன் எல்லா இயேசு கிறிஸ்துவினுடைய பாதையும் நன்மைகளையும் இருதயத்தையும் கேட்காமல் ஒருவன் அவருடைய இருதயத்திற்கு அடைய முடியுமா? முடியாது. அது எப்படி முடியும்? நேற்று இதை பார்த்த ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ்ச்சி எதுவோ அவைகளே சிந்தித்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உண்மையுள்ளவைகள் எவைகள்? உண்மைனா திங்ஸ் ஆர் தி ட்ரூத். இப்போ திங்ஸ் ஆர் தி ட்ரூத் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா, சொல்றேன், ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலையை நம்ம பிரிக்காம அப்படியே கொடுக்குறோன்னா அதுதான் சத்தியம். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, எல்லா நன்மைகளும் தேவனுடைய சத்தியத்தையும் பவுல் கொடுத்துருக்காரு. இந்த இரத்த பலிக்கு நான் நீங்களாயிட்டேன். ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம்னா சுத்தம் இல்லை. ஒழுக்கம்னா சுத்தம் கிடையாது. நேர்மை. யார் நேர்மையா இருக்கா? சரி, தேவனுக்கு நாம் நேர்மையா இருப்பது என்றால் எப்படி? இங்க சொல்றாரு இல்லையா, இங்க பாருங்க, அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும். நல்லொழுக்கம்
இது வந்து ஆமாம், அதெல்லாம் இல்லாமல் நல்லொழுக்கம் ஆனஸ்ட்டாக இருக்கணும். யாருக்கு? ஒரு மனுஷன் இருக்கிறான், யாருக்குமே ஒழுக்கமே இல்லை, நேர்மையாகவே இல்லை. அப்போ என் எஜமானுக்கு நான் எப்படி இருக்கணும் இல்லையா? என் எஜமானுக்கு காணவே அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யலாம்? எனக்கு என் தேவன் என் எஜமான் எனக்கு சில வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. தகாதவைகளை நான் பேசிடலாமா? அது தப்பு. பாருங்க, அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவைகளும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களும் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரர்கள் ஒரே மனைவியுடையவர்கள் புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். யார் இது? புத்தி சொல்றார். யாருக்கு? ஒரு சபைக்கு. ஒரு சபைக்கு புத்தி சொல்றாரு. ஒவ்வொரு அங்கத்தினருக்கு அவங்க கேட்குறாங்க. அவங்க யார் இருக்கா? எபேசு இங்கே வந்து தீமோத்தேயு யாருக்கெல்லாம் புத்தி சொல்றா பாருங்க. இங்கே வந்து ஒரு மூப்பருக்கா இருக்காங்க, அங்கே அடங்காதவங்க இருக்காங்க, வாயாடிங்க இருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து கிறிஸ்துக்குள்ளாக உண்மையுள்ளவர்கள் இருக்கிறாங்க. இங்கே யாரு? உதவிக்காரன். இங்கே மேலும் உதவிக்காரனானவன் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய். அது மட்டும் குவாலிஃபிகேஷன் கிடையாது. தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நன்றாய் நடத்துகிறவனுமாய் இருக்க வேண்டும். நன்றாயினா என்ன? திட்டின்னு திட்டுறது அது மட்டும் நல்ல ஒழுக்குமா? போதிக்கணும். சகல நன்மையிலும் போதிக்கணும், சகல நீதியும் போதிக்கணும், அவருடைய இரக்கத்தை போதிக்கணும். நம்ம படித்தோமே நல்ல ஒழுக்கம்னா என்ன, அந்த நல்ல ஒழுக்கத்தை போதிக்கணும். கற்பு போதிக்கணும். சுத்தம், சொத்தீங்களா? சுத்தம், அந்த சுத்தத்தை போதிக்கணும். இது மட்டும் கிடையாது. எடுத்து போதிக்கணும்னா நம்ம சொல்லுவோம், எல்லா வேத வாக்கியம் சொல்லிட்டு போயிடலாம். சரி, இப்போ நாம் வருங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களும் இருக்க வேண்டும். சுத்தம், பியூர். இது என்ன? பியூர். இயேசுகிட்ட என்னென்ன இருந்தது? நல்ல ஒழுக்கம் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். அவருடைய எஜமானுக்கு உண்மையாக இருந்தார் நம்ம பார்த்தோம். பிதாவுக்கு, என்னுடைய எஜமானுக்கு நான் எப்படி இருக்கணும்? பூமிக்குரிய எஜமானுக்கும் உண்மையாக இருக்கணும், என் ஆவிக்குரிய பிதாவுக்கு உண்மையாக இருக்கணும், இயேசுக்கு உண்மையாக இருக்கணும். சரிண்ணா, இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா 1 தீமோத்தேயு 3:9 விசுவாசத்தின் ரகசியத்தை, அதில் என்னங்க ரகசியம்? அது சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாகவும். இப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனை சேவிப்பது கூடாத காரியம். விசுவாசம் மட்டுமும் வைத்து கொண்டு தேவனை சேவிப்பதும் கூடாத காரியம். விசுவாசம் உள்ளவராக என்ன செய்யணும்? கிரியைகளையும் உடையவர்களாக இருக்கணும். இங்கே பாருங்க, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில். சுத்த மனசாட்சி என்னென்ன வருது? அந்த மனசாட்சி என்ன இருக்கு? மனசாட்சி என்றால் கான்சியஸ். ஓகேங்களா? மனசா எது தேவன் இந்த வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்ட அந்த நோக்கம் என்ன? கற்பனையின் பொருள் என்ன? சுத்த மனசாட்சி, பிறக்கும் அன்பு, மாயமற்ற விசுவாசம். அப்படி தானே? சரி, இங்கே பாருங்க, விசுவாசத்தில் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்வீர்களா? எப்படி காத்து கொள்வது அப்படின்னா ஹோல்டு பண்ணணும். எப்படி நான் இந்த காரியங்களை, இந்த மனசாட்சியை எப்படி நான் காத்து கொள்வது? சுற்றி வேலி அடிக்கணும்.
வேலி அடைக்கிறதுன்னா எப்படி? எதுவுமே இல்லாமல் வேலி அடிச்சிட்டா எடுத்து தூக்கி தூக்கி உள்ளே போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு எல்லா நன்மைகளையும் வைத்து வேலி அடைக்கணும். அப்புறம் உள்ளே எடுத்தும் போது வேலி அடைக்கணும், உள்ளே எடுத்துன்னு வந்து வேலி அடைக்கணும். இது எல்லாமே ஆவிக்குரியது. காத்துக்கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். சரி, தொடர்ந்து நம்ம அவருடைய வேத வாக்கியங்கள் என்று எப்படி இருக்கு, எவ்வளோ அறிவு, எவ்வளோ ஞானம் அவர் வைத்திருக்காரு. இங்க ஒருவருடைய கண்ணீரை தேவனானவர் ஒரு கண்ணீரை தேவனானவர் பதிவு செஞ்சிருக்கார் பாருங்க. அவர் எவ்வளோ இரக்கமுள்ளவர் பாருங்களேன். அவருடைய வேண்டுதலையும் அவருடைய கண்ணீரையும் தேவனானவர் பதிவு செஞ்சிருக்கார். அவருடைய விசுவாசம் எவ்வளோ பெருசா இருக்கு என்பதை யாரு எங்கிருந்து அவருக்கு சாட்சி கொடுக்குறாங்க? இங்க யார் பேசிட்டு இருக்கா? பவுல் பேசுறாரு, ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறாரு, சிறையிருப்புல இருக்காரு, பேசிட்டு இருக்காரு அவரை குறிச்சு. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களிலே உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தில் நிரப்பப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருக்கிறேன். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களிலே, அவர் நிறைய ஜெபம் செஞ்சிருக்காரு. எபேசர் மக்கள் வளரணும்னு சொல்லிட்டு முழங்கால் பள்ளிட்டு ஜெபம் பண்ணியிருக்காரு. இங்கே இவர் நன்மையையும் சரி, இவருடைய பிரயாசத்தை குறித்து ஜெபம் பண்ற. உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. அவர் எதுக்கு கண்ணீர் விட்டாரு? அப்பனா அவர் இருதயத்துல எவ்வளவு தாழ்மை இருந்திருக்கு பாருங்க. அது கூட தேவனானவர் பதிவு செய்கிறாரு அப்படின்னா, 2 பேருடைய வேண்டுதலையும் ஜபத்தையும் தேவனானவருக்கு பிரியமா இருந்திருக்கு. இயேசுவானவர் முகம் குப்புற விழுந்தார் அப்படின்னா தேவனானவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதையும் சத்திய வேதம். சந்தோஷத்திலே நிறைவாக்கும் படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருக்கிறது. இங்க வந்து பவுலானவர் தீமோத்தேயு குறித்து ரொம்ப அதிகமான ஒரு மேன்மையான காரியங்களை சொல்றாரு. என்ன அப்படின்னா, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை. மாயம்னா இப்போகிரைஸ்ட்னா யாருன்னா மாயக்காரரு. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா 10-12 முகமூடி போட்டுப்பாங்களாம். ஒரே ஆளு 12 வகையான பேச்சு பேசுவாங்களாம். நம்ம கத்துக்கிறோம், இதை கத்துன்னு இருக்கேன். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனாலே என் முன்னோர்களில் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியை அவரிடம் ஆராய்ந்து வரவும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எதை நினைவு கூறுறாரு? அவரு சோதிக்கப்படுவாரு அப்படின்னா சோதிக்கப்படுறாரு, அனைதினமும் சோதிக்கப்படுறாரு. அவர் எபேசர்ல விட்டு வந்துட்டாரு. அங்கே எவ்வளோ பெரிய துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து வீண் பேச்சுக்கு செவி கொடுக்காதீங்க, அவங்க பேசக்கூடாதபடி கட்டளை போடு அப்படின்றாரு. அப்போனா அவங்க மத்தியில் யார் இருக்கா? அங்கே எபேசர்ல தீமோத்தேயு இருக்கிறார். இவங்க சொல்றாரு, நினைவு கூறுகிறதுனால் எதை நினைவு கூறாரா? மாயமற்ற விசுவாசத்தை. மாயம் கிடையாது. தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நீ மாயம் பண்ணலை. இது மெய்யாக அவரை குறித்து, அவர் விசுவாசத்திலே வளர்கிறார் என்பதை குறித்து தேவனானவரே கொடுத்த சாட்சி. நினைவு கூறுவதினாலே என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியை அவரிடத்து ஆராய்ந்து வரவும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே இப்போ யாருக்கிட்ட வந்துட்டாருன்னா, தீமோத்தேயுவை பார்த்துட்டாரு. சுத்த மனசாட்சி, அவர் எப்படி வளர்ந்துருக்காரு, அவருடைய வேண்டுதல், அவருடைய கண்ணீர் எப்படிப்பட்டது,
அவர் எவ்வளோ அறிவு உள்ளவராக இருக்கிறாரு. எந்த பட்டணத்துலேருந்து எந்த பட்டணம் வரையும் அவர் குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. பாருங்க 5 பாருங்க, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளோ பேர் தீமோத்தேயு போல வளரணும், எவ்வளோ பேர் வளர்ந்துருக்காங்க. எபேசு மக்களை கட்டுவிக்கிறது உதவிகரமாக இருக்கிற ஒரு நபர் இவர். அவர் இல்லைன்னா வேற ஒருத்தர் அப்படி கிடையாது. அவரை எவ்வளோ கனம் செய்யணும், அது உண்மைதான். அவர் இல்லைன்னா வேற ஒருத்தர் வருவார் தான். இருந்தாலும் அவரை நீங்கள் எவ்வளோ கனம் செய்ய வேண்டியது இருக்கு. அற்பமாக எண்ணாமல் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து கனம் செய்கிறார் இல்லையா, அவருடைய விசுவாசத்தை சொல்றார் இல்லையா. இங்கே இந்த சபைக்கு தீமோத்தேயுவுக்கு சரி, அது என்ன செய்யணும், திருப்பியும் அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டியது இருக்கு. அனல் மூட்டி தேவனுடைய வார்த்தை, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்தால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அவங்க அது நிச்சயமா அங்கே பவுலானவர் அவரை குறித்து மிகப்பெரிய ஒரு நன்மைகளை சொல்லியிருக்கார். நன்மையான காரியங்களை சொன்னதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சரி, எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு குணாதிசயம் தேவனுக்கு பிரியமா இருக்கும், நம்ம கற்றுக் கொடுக்கணும். தன்னோட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அடிக்கிறதோ திட்டுறதோ நிந்திக்கிறதோ அவமானப்படுத்துறதுனால வளர மாட்டாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, தீமோத்தேயு போல வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் உற்சாகப்படுத்தணும். அதுவும் தேவனுடைய வார்த்தை. சரி, இங்கே 22 நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் வந்தாச்சு. திருப்பியும் வெளிப்படுத்தல் 22:1. பின்பும் பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இங்கே அவர் என்ன காண்றாரு, என்ன பார்க்குறாருன்னா, பின்பும் பளிங்கு போல, பளிங்குன்னா என்ன, ஷோ மீ ஏ பியூர் ரிவர். பியூர்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு சுத்தம், ஒரு கற்பு, ஒரு தெளிவு கிடையாது. இது கற்பு உள்ள, எல்லா நல்லொழுக்கும் உள்ள. இது தெளிவானா என்ன ரிவர் சொல்லுவாங்க இப்போல்லாம்? என்ன ரிவர்? கங்கா ரிவர் சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ரிவர் சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறதுலேயே 90% கிருமி அங்கே தான் இருக்கான். சேக்கடை தண்ணின்றாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதில் போயிட்டு வந்தால் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அதில் ஆய்வு அறிக்கை சொல்லுது, அதில் இருக்க நம்ம காலை வச்சாலே அநேக கிருமி, பல கோடி நுண்ணுயிர்கள் வந்துடும்னு சொல்கிறாங்க. அந்த நுண்ணுயிர்களை சமாளிக்கிறதுக்கு ஒருவராலும் முடியாது. இங்கே பாருங்க, பின்பும் பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. எரேமியா புஸ்தகத்தில் இதை ஒத்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க போகிறோம்.
ஒத்த தீர்க்க தரிசனம் எரேமியா 47:1. பின்பும் அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கிழக்கிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதுமா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழங்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பாபிலோனுக்கு தெற்கே பாய்ந்தது. சகரியா புஸ்தகம் 14:8 சொல்றார், அந்த நாளே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாய்ந்து. பூமிக்குரிய எருசலேமை குறித்து சொல்லலை. நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, நிறைய ஆசிரியர்களே தவறாக போதிக்கிறாங்க. நிறைய போதகர்களே தவறாக சுவிசேஷர்களே தவறாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பூமிக்குரிய எந்த ஒரு ஜீவ தண்ணீரும் இப்போ விடுற போகிறது கிடையாது. எருசலேம் கிடையாது. பூமிக்குரிய ஆலயத்தை கட்ட போகிறது கிடையாது. இருந்ததையும் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து போடும் சொல்லிட்டு இயேசுவான தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே அது ஒரு கல் இராதபடிக்கு எடுத்து போடப்பட்டுச்சு. அது ராயன் காலத்தில் அது என்ன பண்ணாருன்னு எடுத்து போடப்பட்டுச்சு. தீக்கொளுத்திட்டார். தீத்துராயன் வந்து அதை என்ன பண்ணிட்டாரு, தீக்கொளுத்திட்டார். அப்படியே ஃபுல்லாகவே போயிடுச்சு. அந்த நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாய்ந்து கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் பாய மாரி காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இருக்கும். மாரி காலம் கோடை காலம் அது வரையுமோ ஜீவ தண்ணி பாயும்னு சொல்றாரு. சரி, நம்ம இதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. இதெல்லாம் நம்ம எதற்காக பார்க்குறோம், எதற்காக காட்டுறாரு அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாயல் தேவனானவர் கட்டப்பட்டு வைத்துட்டாரா அப்படின்னா யோவான் காண்றாரு. இதெல்லாம் இருக்கிறதாக காண்றாரு. ஒரு யூகம் கிடையாது, இருக்கிறதாக காண்றாரு. ஆனால் சில விஷயம் தேவனானவர் செய்கிறார். நம்ம பார்க்குறோம், பரலோக ராஜ்யம் இப்போ அது எப்படியாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது வருகிறது என்று சொல்றார். தொடர்ந்து ஒரு மணப்பெண் வந்து ஒரு கல்யாணத்திற்கு ஆயத்தம் பண்ணுவாங்க இல்லையா, அது போல அலங்கரிக்கப்பட்டவர்களாக அது அந்த பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்பட்டிருக்கா, அலங்கரிக்கக்கூடியதாக பண்ணிட்டு இருக்காராம். நான் 22 பார்க்குறோம், நகரத்து வீதியின் மத்தியில் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இது எங்க இருக்கு? நகரத்தின் வீதியில. இது இன்னொரு ஜீவ விருட்சம் சொல்றாரு. அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்கு? ஒரே ஜீவ விருட்சத்துல இத்தனை இருக்குமான்னு தெரியல, ஆனால் ரெண்டுமே தனித்தனியா சொல்றாரு. பாருங்க, ஜெயம் கொள்கிறவன் எவனோ ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதலுன்னு கேட்க கடவான். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பரதேசியின் மத்தினா என்ன? சென்டர், மிடில். இவர் சொல்றாரு நகரத்து வீதியின் மத்தியிலும். இதுவும் மத்தி தான், நடுவில். அப்பனா இதுதான் அது. மத்தியிலும் நதியின் இரு கரையிலும். நதி அப்போ அந்த ஜீவ தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த நதி இருக்கிற அந்த இடத்துல
12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது ஜீவ விருட்சம் எதுக்காக அப்படின்னா, அதனுடைய இலைகள் நிமித்தமாக அங்கே ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறார்கள். என்ன செய்வாங்க? ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறாங்க. இப்போ வந்து ஒரு மனுஷன் சுத்தமாகறான் அப்படின்னா எப்படி? சரி, இங்கே ஒரு என்ன உதாரணம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு தாளந்து கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன ஒரு தாளந்து கொடுக்குறது? தேவனுடைய வார்த்தை இருக்குது, அது சுத்தமாக இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இருதயத்தில் அது என்ன செய்யப்பட்டிருக்கோம்? வேலி அடைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? எப்படி பயன்படுத்தாமல் இருக்கிறோம்? கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். பாருங்க, மத்தேயு 24:45 ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவைகளை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனை கனப்படுகிற ஊழியக்காரன பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனை பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நான் செல்லும் என்று நான் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரர்களை அடிக்க தொடங்கி வெறியோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டான். ஒரு நல்ல ஊழியக்காரன்னு சொல்கிறாரு. ஒரு எஜமான் வரலை, எஜமான் வெளியே போயிட்டாரு. நம்ம எஜமான், பரலோகத்தின் எஜமான் வருவார். எஜமான் வந்துட்டார் அப்படின்னா அவரை விசாரிப்பார். தன் ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அவனை விசாரிப்புக்காரனாக வைப்பேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். யாரு உண்மை உள்ளவன்? உண்மை உள்ளவனை எப்படி வைக்கிறாரா? எல்லா ஆஸ்திக்கு மேலே விசாரிப்புக்காரனாக வைக்கிறாரா? இப்போ வெளிப்படுத்தல நாம் பார்க்குறோம். உண்மை உள்ளவர்கள் என்ன சொல்கிறாரு? 3 என்ன சொல்கிறாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் நான் எப்படி என் பிதா கிட்ட அதிகாரம் வாங்கணும், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கும் அதே போல் அதிகாரத்தை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். என் பிதா கிட்டேருந்து நான் வாங்கி கொடுக்குறேன், ஜாதிகள் மேலே ஆளுங்கன்னு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனை பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, யார்? பொல்லாத ஊழியக்காரன். எஜமான் வரல, அப்போ இன்னும் கொஞ்சம் ஆட்டம் ஆடுவோம், அப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் தவறு செய்வோம். என்ன செஞ்சாதான் தன் உடன் வேலைக்காரனை அடிக்க தொடங்கி துன்மார்க்கம் செய்கிறான். துன்மார்க்கம் வெறியோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், நான் குடிக்கல புசிக்கல, ஆனால் ஒழுக்கம் இல்லை, கற்பு இல்லை, நீதியும் இல்லை, தேவனுடைய சத்தியமும் இல்லை, இரக்கமும் இல்லை, தயவும் கிடையாது, பரிசுத்தமும் இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லை இருதயத்தில். அப்போ என்ன சொல்கிறார்? அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நிலையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரனோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ, நமக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை நம்ம வெகுவாய் நம்ம பயன்படுத்திக்கணும். மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ரட்சிப்பை ஞானத்தை கொடுக்கணும். நம்ம தொடர்ந்து நம்ம இருதயத்தில் வைத்து கொண்டோம்னா அது வளராது. புரியுதுங்களா? நீதியும் நியாயத்தையும் நீங்கள் கை கொள்ளணும், கற்றுக் கொடுக்கணும். இதை தான் பவுலுக்கு தீமோத்தேயு கற்றுக் கொடுக்குறாரு. நாம் என்ன செய்யணும்? நாமும் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக தீமோத்தேயு மாதிரி பவுல் மாதிரி வரணும். என்னை பின்பற்றுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நம்மளும் உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக
உண்மையுள்ள எஜமானுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருப்போமானால் தேவனானவர் நம்ம புத்தியுள்ள பிள்ளைகளாக காண்றார். சரி, இந்த வாய்ப்பு கொடுத்திருக்க நன்றி. ஜெபம் செய்து கடன் செல்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். பிதாவே, பரிசுத்த தேவனே, நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய இரக்கம் பரிசுத்தம் உள்ளது. இரக்கமுள்ள தேவனே, உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை, ஒரு கண்மலை இல்லை என்பதை வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே பிதாவே, நாங்கள் அன்பு கூறாமல் நாங்கள் தேவனே எங்கள் மேலான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பிதாவாகி தேவனே, எங்களுக்கு வேறு எந்த ஒரு இந்த உலகத்திலே பிதாவாகி தேவனே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யமும் இல்லை. பிதாவாகி ராஜாவே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழுவதற்கு எங்களுக்கு போதுமான பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழிநடத்த முடியாக வேண்டியது செய்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, தொடர்ந்து எங்கள் எஜமானுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க உதவி செய்வீராக. எங்களை ஆசீர்வதியும் பிதாவே. இந்த 3 பகுதியான கிளாஸை எடுக்கிறதுக்கு உதவி செய்தீரே, அதுக்காக நன்றி. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் சித்தம் செயல்படுவதற்கு உதவி செய்வீராக. நீங்கள் பரிசுத்தர். உங்களை போல் ஒரு தேவன் இல்லை என்பதாக வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் எங்களோடு இருந்து உங்கள் வேத வாக்கியங்களை கீழ்ப்படிந்து நன்மையான எல்லா காரியங்களையும் நாங்கள் பின்தொடர கை கொள்ள உதவி செய்வீராக. பூமிக்குரிய தேவையை எங்களுக்கு தந்தருளும் பிதாவே. நாங்கள் பிதாவே, இந்த உலகத்திலே நாங்கள் அதிகமாக சோதிக்கப்படுகிறோம். நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து, நாங்கள் வெக்கப்பட்டு இகழப்பட்டு போய்விடாதபடிக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய நன்மைகளை தந்து அருளும்படியாக உதவி செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் உங்கள் நீதிகளை நாங்கள் கைக்கொள்ள உங்கள் பரிசுத்தத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை. உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உதவி செய்கின்றோம். இந்த குடும்பத்தையும் பிதாவை கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும் சுகபலனையும் ஞானத்தையும் அதிகமாக நீங்கள் தரும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களைப் போல ஒரு தேவன் இல்லை என்பதாக தொடர்ந்து நாங்கள் காண்கிறோம் பிதாவே. உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சோத்திரம்.